வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லாம் பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். சரிங்களா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டில் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த போஸ்ட்டு. நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். சரிங்களா, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. ஸோ உங்களுக்கான பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 44,000லேருந்து 1,42,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான போஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 13 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 13 போஸ்ட்டில் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இந்த போஸ்ட் நம்பரை போட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபார்மில். ஸோ இதுக்கான ரிசர்வேஷன் அண்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபிசி கேண்டிடேட் தான் வந்து அதுவும் வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அது வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு. ஓகேவா, இந்த போஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி, காலேஜஸ், இன்ஸ்டியூஷனில் எனிவேரில் நீங்கள் வந்து 65% மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அரௌண்ட் உங்களுடைய ஆல் செமஸ்டர்லேயும். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷனல் ரெக்ரூட்மெண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது SST BN RW SCH. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிலிட்டி தான். நீங்கள் இதை பற்றின ஃபுல் அப்சர்வேஷன் நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் ஓகேவா 69,595 ருபீஸ். ஓகேவா, அதிலிருந்து பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் இஸ்ரோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், அன்ரிசர்வ்ட் OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ கெரியர் ப்ராக்ரஸ், கெரியர் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பீரியாடிக் மெரிட் பேஸ்டு ரிவ்யூ சிஸ்டம் இன் த இஸ்ரோ. ஸோ அதுபடி தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ஒர்க் அவைலபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனல் ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேருந்து உங்களை வந்து சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இஸ்ரோவுடைய DOS நார்ம்ஸ் படி நடக்கும். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ராண்ட் ரியல் கண்டென்ட், இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம் ஜஸ்ட், பார்க் இதை பற்றினா உங்களுக்கு அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.